உடுமலைப்பேட்டை கிருஷ்ணகிரியில் அதிமுக செயற்வீரர்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும், தாக்குதலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்ட கட்சி நிர்வாகிகள் மீதும் தொண்டர்கள் மீதும் திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வருகின்றன. இந்த போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். குறிப்பாக உடுமலைப்பேட்டை தொகுதி பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியம் தொண்டாமுத்தூர் தோட்டத்துச்சாலையில் வசிக்கும் கட்சி நிர்வாகி மாரிமுத்து என்பவர் 24/4/2026 அன்று தனது மாற்றுத்திறனாளி மகனை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் செல்லும் போது பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கதிர்வேல் என்பவர் தேர்தல் நாளன்று தனக்கு எதிராக பணியாற்றியதை சுட்டிக்காட்டி தான் ஓட்டி வந்த காரை கழக நிர்வாகி மாரிமுத்துவின் இருசக்கர வாகனத்தின் மீது கொலை வெறியுடன் மோதியுள்ளார். இதில் மாரிமுத்துவும் அவரது மகனும் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்து படுகாயம் அடைந்துள்ளார்கள். அப்போது அந்த வழியாக 4 சக்கர வாகனத்தில் வந்த அருண், ஜெகநாதன், சுகுமார் மற்றும் தங்கராஜ் ஆகியோர் படுகாயமடைந்த மாரிமுத்துவையும் அவரது மகனையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு தொண்டாமுத்தூர் அரசு பள்ளி அருகே உள்ள பேருந்து நிலையத்திற்கு அருகில் செல்லும் போது திமுக ஒன்றிய செயலாளர் கதிர்வேல், அவரது மனைவி பானுமதி, அவரது தந்தை கோபால்சாமி மற்றும் திமுகவை சேர்ந்த செந்தில்குமார் உள்ளிட்ட சிலர் அருண் ஓட்டி வந்த 4 சக்கர வாகனத்தை உடைத்து சேதப்படுத்தியதுடன் காப்பாற்றிய 4 மீதும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார்கள். படுகாயமடைந்த கட்சி நிர்வாகி மாரிமுத்து மற்றும் அவருடைய மாற்றுத்திறனாளி மகன் இருவரும் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதேபோல கிருஷ்ணகிரி தொகுதியில் கழகத்தின் சார்பில் இதயத் என்பவர் 1வது வார்டு வாக்குச்சாவடி முகவராக நியமிக்கப்பட்டு தீவிர தேர்தல் பணியாற்றி வந்த நிலையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவரை திமுகவினர் தாக்கியுள்ளார்கள். காயமடைந்த இதயத் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். சிகிச்சை பெற்று வரும் கழக நிர்வாகிகள் விரைவில் பூர்ண நலம் பெற்று வீடு திரும்ப எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆட்சி முடியும் நேரத்தில் கூட விரக்தியின் விளிம்பில் உள்ள திமுகவினர் செய்யும் அடாத செயல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தாக்குதலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறை தலைமை இயக்குநரை வலியுறுத்துகிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.